அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ம். அவருடைய இடத்துல இருந்து 7ஆம் வீட்ல தான் சுக்கிரன் பகவான் இருக்காரு. ம். அவருடைய 7ஆம் பார்வையா மகர ராசியை தான் பார்க்குறாரு. ம். அப்படின்னா அவர் இருக்கிற இடம் 7ஆம் பார்வை எல்லாமே ஒரே மாதிரியான விஷயத்தை தான் ம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் 2ஆம் குழந்தை வாய்ப்பு. ம். முதல் குழந்தை அதாவது தாமதத்தினால எனக்கு குழந்தை பேர் இல்லை இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்களுக்கும் சரி, 2ஆம் குழந்தை எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது, ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி இவங்களை வந்து மோஸ்ட்லி வந்து தனியாவே தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு நண்பர்கள் மூலமோ இல்ல உறவினர்கள் மூலமோ தொழில் பண்ணும்போது அது மேலும் ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் மூலமா ஒரு பெரிய ஒரு ஆதாயம், நண்பர்கள் மூலமா ஒரு உதவி கிடைக்க உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் மகர ராசிக்காரங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த்மா, 1 மந்த் வருது. ஒன் மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்ணும்போது பொதுவாகவேவும் சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க.
இந்த மாதிரி விஷயம். அதாவது ஃபுல்லாக இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது, பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமாக பாருங்க, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவாக அந்த நகை ஆபரணத்தில் வீட்டில் மட்டும் மாற்றம் இல்லாமல் தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழிலில், மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம்னு சொல்கிற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறது தான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், புதுசாக இருக்குது ஊதுபத்திலேருந்து எல்லா அதோடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமாக கொண்டு போகிற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய இடத்துல இருந்து 7ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் பகவான் இருக்கார். அவருடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை தான் பார்க்குறாரு. அப்படின்னா அவர் இருக்கிற 7ஆம் பார்வை எல்லாமே ஒரே மாதிரியான விஷயத்தை தான் குறிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இதுனா திருமணத்தை தான் பெருசாக குறிக்கிறார். ஏன்னா திருமண தடை இருக்குது, இவ்வளோ ஏஜ்டு ஆச்சு, எனக்கு ஏன் திருமணம் ஆகலை, இல்லை எனக்கு வந்து திருமணம் 2ஆம் திருமணத்திற்கு உண்டான ஏதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா 2ஆம் திருமணம் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி தராரு. இவருக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறாங்க, இல்லை பிரிஞ்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2 பேருமே வேணான்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி தராது. முதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது மூலமாக தடங்களாகி திருமணம் தடைப்பட்டு போயிருக்கிறவங்களுக்கும் முதல் திருமணத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் 2ஆம் குழந்தை வாய்ப்பு. முதல் குழந்தை, அதாவது தாமதத்தினால எனக்கு குழந்தை பேர் இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, 2ஆம் குழந்தை, எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது, ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி முதல் 2ம் சொல்லி 2ம் திருமணத்திற்கும் சொல்கிறேன், குழந்தைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, களத்திர ஸ்தானம், அதாவது திருமணத்திற்கும் குழந்தைக்கும் உண்டானது தான் ஒரு ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்குறது மகர ராசிக்கு. இது 2மே இவங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதன் மூலமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொழில் பார்ட்னர்ஸ். இவங்களை வந்து மோஸ்ட்லி வந்து தனியாவே தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு நண்பர்கள் மூலமோ இல்லை உறவினர்கள் மூலமோ தொழில் பண்ணும்போது அது மேலும் ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு கவனமின்மையால ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னராக இருந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அதனால பல எப்படி பார்ட்னர்ஸ் கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் பார்ட்னர்ஸ் வச்சா நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் மூலமா ஒரு பெரிய ஒரு ஆதாயம், நண்பர்கள் மூலமா ஒரு உதவி கிடைக்க உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வழிபாடு தெய்வம் ஏதாவது? நிச்சயமா இருக்கு. மகர ராசிக்காரங்களுடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணணும். சுக்கிர ஓரையில போய் நெய்தீபம் ஏற்றி விளக்கேற்றினாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். டவுட் இருக்கு, என் ஜாதகம் பார்க்கணும் யோகா பிரபா கிட்ட அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோகா பிரபா கிட்ட பேசலாம், நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே போய் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுக்கிர தசை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.